ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு மிஸ்டர் ஜி பாக்கெட் மணி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜீரோதா கைட் ஆப்பில் நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஸோ இந்த ஆப்பை நீங்கள் ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ ஒரு ஸ்டாக் வந்து எப்படி பை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணால் அந்த மாதிரி ஹோம் பேஜில் இருப்பீங்க, உங்களுக்கு வாட்ச் லிஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் மேலே பார்த்தீங்கன்னா சர்ச் பட்டன் இருக்கும். சர்ச்சில் போயிட்டு நீங்கள் என்ன கம்பெனியோட ஸ்டாக்கை பை பண்ணுமோ அந்த ஸ்டாக்கை வந்து சர்ச் பண்ணுங்கள். நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல் பார்த்தீங்கன்னா நல்லா கரெக்டாக இருக்குது. ஸோ அந்த ஸ்டாக் நம்ம வாங்கலாம், ஓகேவா? ஸோ இப்போ அதை வந்து நான் சர்ச் பண்ணுறேன். என்எஸ்சிலையும் வந்திருக்கு, பிஎஸ்சிலையும் வந்திருக்கு. ஸோ இது தெரியாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ரெண்டு மார்க்கெட்டில் வந்து நீங்கள் பை பண்ணலாம். ஸோ ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான். நீங்கள் எதில் வாங்கினாலும் பிரச்சனை இல்லை, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு எதில் தோணுதோ வாங்கிக்கலாம். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு என்எஸ்சி செலக்ட் பண்ணுறேன். ஸோ அதை டேப் பண்ணேன் அப்படின்னா அது மாதிரி ஸ்க்ரீன் வரும், பை ஆர் சேல். ஸோ நம்ம பை பண்ண போகிறோம் அப்படின்னா பை கொடுக்கணும். பை கொடுத்தா நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீன் வந்துடும். மேலே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இருக்கும். என்எஸ்சியில் என்ன ப்ரைஸு, பிஎஸ்சியில் என்ன ப்ரைஸ்னு இருக்கும். சின்ன வித்தியாசம் தான் இருக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்கும். ரெகுலர், கவர், ஏஎம்ஓ, ஐஸ்பர்க்னு. நீங்கள் ரெகுலர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு குவான்டிட்டி நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணணும். ஸோ எத்தனை குவான்டிட்டி வாங்க போகிறீங்க. ஒரு குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 154.20. ஸோ உங்களுக்கு 10 குவான்டிட்டி வேணுமா, 100 குவான்டிட்டி வேணுமா, 1000 குவான்டிட்டி வேணுமா அப்படிங்கிறது உங்கள் சாய்ஸ். அந்த குவான்டிட்டியை மேலே அடிக்கிறீங்க. கீழே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இருக்கும். ஸோ மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸ் இருக்கோ அந்த ப்ரைஸ் அடிக்கிறனா நீங்கள் அடிச்சுக்கலாம். அடிச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா என்ன அமௌண்ட் டோட்டலாக வருதுன்னு கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ சார்ஜஸ் வருது அப்படின்னு சொல்லி கீழே கொடுத்துருப்பாங்க. எல்லாமே செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா ஸ்வைப் டு பைன்னு பட்டன் இருக்கும். ஸ்வைப் டு பை கொடுத்தீங்க அப்படின்னா பை ஆயிரும். இப்போ எனக்கு எரர் வந்துருக்கிறதுக்கான ரீசன் என்னென்னா மார்க்கெட் க்ளோஸில் இருக்குது. நீங்கள் மார்க்கெட் ஓப்பனில் இருக்க டைமில் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அந்த ட்ரான்சாக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிரும், ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான் ஸ்டாக்ஸ் எல்லாம் பை பண்ணுறது. இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஸ்டாக் வேணால் வாங்கிக்கலாம். செல் பண்ணுறது சேம் மெத்தட் தான். நீங்கள் பையை கிளிக் பண்ணக்கு பதிலாக செல்லை கிளிக் பண்ணியிருப்பீங்க, அவ்வளோதான். ஸோ ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எதாவது டாபிக்ஸில் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.